வணக்கம் நேர்களே, யோகம் வெல்னஸ்ல இருந்து வசந்தி. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட கை விரல்கள்ல கால்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல புள்ளி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி புள்ளி இருக்குது அப்படின்னா அது எதனால வருது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இதுல ஒரு 8 விதமான ரகசியங்கள் இருக்கு. அதை தான் இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். அதாவது நம்மளுடைய விரல் நகங்கள் இப்ப பாத்தீங்கன்னா வெள்ளையா நிறைய பேர் சின்ன வயசுல நம்ம பார்த்திருப்போம். கையில பூ விழுந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல கேட்டிருக்கோம். இதுல விளையாட்டுத்தனத்துல நம்ம பண்றது. ஆனா கையில இல்ல கால்லயோ வெள்ளை கலர் புள்ளி இருக்குது அப்படின்னா நம்ம நகம் ஏற்கனவே அடிபட்டு இருக்கும். பல நாட்களுக்கு பல மாதங்களுக்கு முன்னாடி அடிபட்டு இருக்கும். அதனுடைய பாதிப்பு அவங்களுக்கு அந்த வெள்ளை கலர்ல தெரியும். ஒரு சிலருக்கு நல்லா அடிபட்டு இருந்துச்சுன்னா நகம் பேந்தே வந்துடும். ஆனா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த பேந்தெல்லாம் வராது. நகங்கள்ல அந்த வெள்ளை புள்ளி மாதிரி இருக்கும். இது சாதாரணம் கிடையாது. இதுல நிறைய ரகசியங்கள் இருக்கு. இதை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நகத்துல அந்த மாதிரி புள்ளி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டுல பெரியவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, சுண்ணாம்பு சத்து குறைவா இருக்கு, கால்சியம் சத்து குறைவா இருக்கு, நீங்க அனீமிக்கா இருக்கீங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஆனா இது காரணம் கிடையாது. நம்ம நகம் பாத்தீங்கன்னா நகத்துக்கு உயிர் கிடையாது. ஆனா நகம் உயிருள்ள இடங்கள்ல தான் வளருது. இப்ப இந்த சதைகளுக்கு உயிர் இருக்கும், ஆனா நகத்துக்கு உயிர் கிடையாது. அதனாலதான் நம்ம வெட்டும் போது பாத்தீங்கன்னா வலிக்கிறது இல்லை. பட் டீப்பா வெட்டும் போது பாத்தீங்கன்னா சதை பட்டுருச்சு அப்படின்னா நிச்சயமா நமக்கு வலிக்கும். அதனால நகத்துக்கும் சதைக்கும் சம்பந்தம் இருக்குது. சோ இந்த நகம் வளர்றது இப்படிதான் கையிலயோ இல்ல கால்லயோ வளரும் போது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது அதை நம்ம சரியான முறையில சரி பண்றதுக்கான வழிவகைகளை தான் இன்னைக்கு நாம இந்த பதிவுல பார்க்கலாம். இப்ப நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்களா நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கண்ணு நாக்கு எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. அதே மாதிரியே நகத்தையும் கவனிப்பாங்க. நகத்துல ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படிங்கறதையும் அவங்க கவனிப்பாங்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நமக்கு காலில் கையிலயோ காலையோ நகத்துல அடிபட்டிருக்கும். அது நமக்கு தெரியாது. நிறைய பேர் கால்சியம் சத்து குறைவு அதனாலதான் இந்த மாதிரி புள்ளி வந்திருக்குன்றதையும் சொல்லுவாங்க. அது உண்மை கிடையாது. ஏற்கனவே அடிபட்டு இருக்கும் இல்லையா? அந்த அடிப்பட்ட காயங்கள் இல்லைன்னா தழும்புகள் தான் அந்த மாதிரி வெள்ளை கலர்ல புள்ளியா இருக்கும். அது ரொம்ப நாள் கழிச்சுதான் தெரியும். அதனாலதான் நம்ம அடிப்பட்ட அன்னைக்கு கவனிக்க மாட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு கவனிச்சு பார்த்து இது நமக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். நமக்கு தெரியாத ரகசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட நகம் வளர்றதுக்கு 4 to 6 வாரம் வரைக்குமே வளரும். அதனாலதான் அப்ப அடிப்பட்டது லைட்டா ஒயிட் கலர்ல நமக்கு தெரியாத ஒரு வெள்ளை புள்ளியா நமக்கு வரும். இந்த 4 to 6 மாசம் கழிச்சு தெரியுமா இருக்கும். ரெண்டாவது ரகசியம் பாத்தீங்கன்னா நகங்கள் உடலின் டைம் லைன்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய பேர் இந்த மரத்தோட வளைவு இருக்கு இல்லையா, வெட்டும் போது பார்த்தவங்களுக்கு தெரியும். அதை வச்சு அதனோட வயசை கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி நம்மளோட நகங்கள் உடைஞ்சிருக்கோ இல்ல புள்ளி புள்ளியா இருக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நகங்கள் குறுக்கு அப்படி கட்டாயெல்லாம் இருக்கும். அது பாத்தீங்கன்னா நமக்கு உடல்ல ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஆபரேஷன், பயங்கரமான காய்ச்சல், கேன்சர்லாம் பயாப்சி பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயமா நகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும். சோ இந்த மாதிரி நகம் பாதிச்சிருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குங்கிறதும் ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி பிரச்சனை வந்தவங்களுக்கு இந்த மாதிரி நகம் உடையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது நம்ம நரகம் புள்ளிகள் வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்றதையும் பாத்துக்கலாம். அப்படி வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணலாங்கிறதையும் பாத்துக்கலாம். மூணாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிங்க்னு சொல்லும் இல்லையா, அந்த குறைபாடு இருந்தாலுமே நமக்கு நகங்கள்ல அந்த மாதிரியான வெள்ளை புள்ளிகள் நகம் உடையிற பிரச்சனைகள் எல்லாம் வரும். சோ ஜிங்க் குறைபாடுதான்றத கன்ஃபார்மா சொல்லனாலும் அது ஒரு காரணம் இல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய உடல் உபாதைகள் நம்ம பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நகம் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறையவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான்காவது ரகசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நகம் வேறுபாடு வரும். அதாவது சிலருக்கு மஞ்சள் கலர்ல இருக்கும், சிலருக்கு வெள்ளை கலர்ல இருக்கும். வெள்ளை நிற நகங்கள் பாத்தீங்கன்னா ரத்த சோகையோட தொடர்புள்ளதா இருக்கும். மஞ்சள் நிற நகங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அது வேறு சில காரணங்களாலையும் வரும். அதனால நகங்களை வச்சுதான் நமக்கு இந்த பிரச்சனைகள் வருதுங்கிறத நம்மளே தெரிஞ்சுக்கலாம். இப்ப 5வது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன். நம்ம உடம்புல நகங்களுக்காக கரோட்டின் அப்படிங்கிற ஒரு சத்து, புரதச்சத்து இருக்கணும். அது குறைஞ்சிச்சு அப்படின்னா நகங்கள் உடையும், மஞ்சள் கலர்ல இருக்கும். அதே மாதிரியே வெள்ளை புள்ளிகள் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனாலதான் அந்த காலத்துல நம்மளுடைய உணவுல பாத்தீங்கன்னா எள்ளு, பயறு, பச்சை பயிறு வகைகள், சுண்டல் வகைகள், அதே மாதிரியே கம்பல்சரி அந்த கருவேப்பிலை எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த உணவுகள்ல அதிகமா கொடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா புரோட்டீன் அதிகமா உள்ள உணவுகள். பயறு வகைகள், தானியங்கள், எள்ளு வகைகள், இது எல்லாமே நம்ம உணவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற நகங்கள், அதாவது நகம் பாத்தீங்கன்னா
சீக்கிரமா வளரக்கூடிய ஒரு முடி மாதிரியே இதுவும் சீக்கிரமா வளரும், ஆனா மெதுவா தான் வளரும். ஸோ இது வளர்றதுக்கு இந்த உணவுகள்லாம் வந்து கம்பல்சரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நகம் உடையிறது குறையும், மஞ்சள் கலர்ல இருக்கிறது மாறும், அதே மாதிரி வெள்ளை புள்ளிகள் அதிகமா வர்றதும் தவிர்க்கப்படும். 6வது ரகசிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணீர். இது ஆச்சரியமா கூட இருக்கலாம், நகங்களுக்கு தண்ணீர் தேவையானா ஆமாங்க, தேவையான அளவு தண்ணீர் எடுத்துக்கலைனாலும் நகங்கள் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அதிக நேரம் நீங்க தண்ணியில இருந்தாலும், அதிக நேரம் சோப்பு நுரைகள் கெமிக்கல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வேலைகள் நீங்க செஞ்சாலுமே வந்துட்டு உங்க நகங்கள் பாதிக்கப்படும். அதிகமா பாதிக்கப்படுறது நம்ம சோப்பு தண்ணியில நிக்கிறதுனாலதான். சோ இதெல்லாம் நம்ம குறைச்சிக்கணும். தைராய்டு, அதே மாதிரி தைராய்டு இருக்கிறவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும், நகங்கள் உடையும். தைராய்டு வந்து அதிகமானாலும் நகம் உடையும், தைராய்டு குறைஞ்சாலுமே நகம் உடையும். அதனால தைராய்டை வந்து நம்ம குறையாமவும் அதிகமாகாமவும் பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்ப ஆச்சரியமான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கையில இருக்கிற நகங்கள் வந்து சுமாரா 3 மில்லிமீட்டர் அளவு வளருங்க. கால்ல இருக்கிற நகம் வந்து பாத்தீங்கன்னா அதை விட மெதுவா தான் வளரும். இப்ப சித்த மருத்துவ முறையில பார்க்கலாம். சித்தர்கள் வந்து நம்ம நகத்தை வந்து உடலின் தாது நிலையை கண்டறியறதுக்காக தான் இதை வந்து பாக்குறாங்க. அதாவது நம்ம உடலோட ஊட்டச்சத்து நிலை மற்றும் உணவு, ரத்தம், ஜீரணம், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நகத்தை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க. இப்படிதான் சித்தர்கள் பாதுகாத்து வந்தாங்க நம்மள. இப்ப நமக்கு தெரியாத சில இயற்கை உணவு வகைகள்ல பார்க்கலாம். அதாவது கருப்பு எள்ளு இருக்கு இல்லையா, அது நம்ம அதிகமா எடுத்துக்கணும். அதுல வந்து கால்சியம் இருக்கு, ஜிங்க் அப்படிங்கிற சத்துக்களும் இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை, இது ரொம்ப ரொம்ப அதுல இல்லாத சத்துக்களே கிடையாது. முருங்கை நட்டோர் வெறுங்கையோடு போவார்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முருங்கைக்கீரையில நிறைய சத்துக்கள் இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பாதாம் பருப்பும் நிலக்கடலும், இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கால்சியமும் இருக்குது, இரும்பு சத்தும் இருக்குது, புரத சத்தும் இருக்கு. இது எல்லாமே நம்மளுடைய நகமும் முடியும் வளர்றதுக்கான ஊட்டச்சத்துகள் எல்லாமே அடங்கிய உணவு. இதை நாம அவசியம் எடுத்துக்கணும். இதை எடுத்துக்கும் போது நமக்கு நகம் சம்பந்தமான பிரச்சனைகளும் வராது, முடியும் கொட்டுறது குறைஞ்சி நல்லா ஆரோக்கியமா இருக்கலாம். இப்ப நம்ம யோக ரகசியத்தை பத்தி பார்க்கலாம். அதாவது பிருத்திவி முத்திரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிருத்திவி முத்திரை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மோதிர விரல், கட்டை விரல், இதை வந்து நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த முத்திரையை வந்து நாம ஒரு 5 நிமிஷம் கம்பல்சரி செய்யும் போது நம்மளுடைய நிலைத்த தன்மை மற்றும் ஊட்டச்சத்து வந்து சமநிலைப்படும். இப்ப நம்ம வந்து சுய பரிசோதனை செஞ்சுக்கலாம். நம்ம கம்பல்சரி நம்மளுடைய நகத்தை வாட்ச் பண்ணணும். நகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஒரு நகம் உடைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம உடல்ல என்ன பிரச்சனை இருக்குங்கிறத நகம் காட்டி கொடுத்துரும். அதனாலதான் நம்ம நகத்தை நல்லா வாஷ் பண்ணி மருதாணி வைக்கிறது பெஸ்ட். நெல் பாலிஷை விட மருதாணி ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப நீங்க வந்து உங்களுடைய நகம் ஏன் பாதிக்கப்பட்டிருக்கு, உணவு குறைபாடா, இல்ல ரத்தம் குறைபாடா, இல்ல ஜீரணத்தோட குறைபாடா, இல்ல நம்மளுடைய வாழ்வியல் முறை பழக்க வழக்கங்களா, இது என்னங்கிறத நீங்க நோட்டீஸ் பண்ணணும். நகம் உடையிறது வந்து ஒரு காரணம் இல்ல, அது வந்து என்ன சொல்றது, ஒரு சத்து குறைபாடாக இருக்கும், அதுதான் ஒரு காரணமா இருக்கும். அதனால நீங்க என்ன சத்து குறைவா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த பதிவுல என்னென்ன உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம்னு. இந்த உணவுகள் நம்ம தொடர்ந்து இப்பையில இருந்தே நம்ம குழந்தைகளுக்கு அந்த நக பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கும் உணவு வகைகள்லாம் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கால்சியம் சத்துக்கள், ஜிங்க் சத்துக்கள் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு தேவையான அளவு, அதுவும் நல்ல கொழுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கொழுப்புகள் எல்லாமே வந்து கடலையிலையும் பாதாம் பருப்புலையும் கிடைக்குது. சோ அதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் கொடுத்து நகம் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் வராம நம்மள நாம பாதுகாப்பா வச்சிருக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ இந்த பதிவை நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.